ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிச்சதும் பால் வந்து காய்ச்சி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குங்குமப்பூ போட்டு எப்படி பால் காய்ச்சறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பால் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3ம் வந்து லைட்டா நுணுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அது சேர்த்திக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மொத்தமா. அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறமா குங்குமப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வந்து பால கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு என்ன சர்க்கரை வேணுமோ நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து பனங்கல்கண்டு சேர்த்திருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் காலையில அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கோதுமை ரவா உப்புமா தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கோதுமை ரவா உப்புமா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கடாயில பண்றத விட இந்த மாரி குக்கர்ல பண்ணீங்கன்னா, ஈஸியா சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். அதெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். நான் ஏற்கனவே இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரெசிபி போட்டிருக்கிறேன். நீங்க பழைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு, இன்னைக்கு மார்க்கெட் போற வேலை இருந்துச்சு. அங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளான்ல தான் கிளம்புனோம். போற வழி பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும் ஜோத்பூர்ல. அது இல்லாம ராஜஸ்தான்னாலே கொஞ்சம் குப்பையுமா தான் கிடக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க பக்கத்துல இருக்கிற கடையிலலாம் காய் வாங்கிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து ஒரு மந்த்லி 4000 பக்கம் வருது. வெஜிடபிள்ஸ் வாங்கலாம். அதனால சரி பக்கத்துல மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட்டு. அது இல்லாம இங்க ஒரு ரீட்டெயில் மார்க்கெட்டும் இருக்குது. அது வந்து இன்னொரு நாள் நாங்க போம்போது காட்டுறோம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு காயெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, புடலங்காய் இந்த மாரி வந்து நம்ம ஊரு காய் இருக்குது. சௌசௌ இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனா மத்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த மாரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அங்க பக்கத்துல இருக்கிற கடை கூட கம்பேர் பண்ணும்போது, இங்க வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே. கொஞ்சம் இங்க கொத்தவரங்காய் அதெல்லாம் கூட கிடைச்சது. புதினா, கீரை இந்த மாரி ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருந்தாங்க. எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. வெளிய ரீட்டெயில் ஷாப்ஸ்க்கு வாங்கிட்டு போறவங்களே வந்து இங்க வந்து தான் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்களாட்டுருக்குது. மார்க்கெட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் வந்து ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 7த் மந்த்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆர்டிஃபிஷியல் நெயிலும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்சும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இது 2மே வந்து நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாட்ச் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுல என்ன கலர் போட்டிருந்தாங்களோ, அதே கலர் தான் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் வந்து சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க சைஸ் பார்த்துக்கோங்க. உங்களோட எந்தெந்த விரலுக்கு வந்து எந்தெந்த சைஸ் வச்சா கரெக்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அவங்களே வந்து ஒரு குட்டியா க்ளூ குடுத்துருக்காங்க. ஆனா அந்த க்ளூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சமா தான் குடுத்துருந்தாங்க. அந்த க்ளூவ போட்டுட்டு நீங்க இந்த மாரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த மாரி நல்லா அழுத்தி புடிச்சீங்கன்னா நல்லா ஒட்டிக்குது. இப்ப அதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்லயும் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம இதுல நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெயில் பாலிஷ் வந்து நீங்க அப்ளை பண்ணது ஒரு கோட்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு வைங்க. அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அதாவது ரொம்ப லைட்டா இருக்கிற மாரி இருக்கு. கீழ வந்து டிரான்ஸ்பரண்டா அப்படியே தெரியுது. ஒரு 2 கோட்டிங்காவது ஃபுல்லா நீங்க குடுத்தீங்கன்னா தான் வந்து ஓரளவுக்கு அந்த நெயில் வந்து நல்லா தெரியுது. ஆனா நல்லா பெரிய பெரிய நெயில்ஸா குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய நெயில்ஸா இருந்துச்சு. அது கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டு நம்ம ட்ரிம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஐடியால இருந்தேன். கொஞ்சமா கட் பண்ணிட்டு அத வந்து லைட்டா இந்த மாரி ஷேப் பண்ணீங்கன்னு வைங்க. நல்லாவே இருக்குது. கொஞ்சம் இந்த மாரி சின்னதா இருந்துச்சுன்னு வைங்க நெயிலு. இனிமே வந்து நல்லா இருக்குது. ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம வந்து அத ஹேண்டில் பண்றது கஷ்டமா தான் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து இத யூஸ் பண்ணிட்டு வெளிய போம்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது சரியா பேஸ்ட் ஆகலன்னா, கன்ஃபார்மா வந்து பிஞ்சு விழுந்துருது.
நெக்ஸ்ட் ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஐடியால தான் போனேன். இங்க பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதாவது எங்க வீட்டு எண்டுலயே. சரி அங்க போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியே வைக்கவே இல்ல. எல்லாமே வந்து ரொம்ப கசகசன்னு போட்டு வச்சிருந்தாங்க. இப்பதான் வந்து திங்ஸ்லாம் வந்திருக்குதா இல்ல என்னன்றது தெரியல. இங்க புளி வந்து அந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்க இந்த புளி. அது வந்து உங்களுக்கு ஸ்வீட் புளியாட்டுருக்குது. ஃபுல்லா மேல வந்து அந்த ஓடோட அப்படியே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஃபெஸ்டிவல் சீசன்றனால ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா நெறையாவே ஆஃபர்ஸோட வச்சிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் அந்த மாரி வந்து நெறைய ஆஃபர்ஸோட வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ பால்லாம் வாங்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா மசாலும், சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சன்னா மசால் வந்து எப்படி ஈஸியா பண்றதுன்னு நான் உங்களுக்கு ரெசிபி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதுல ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோலே மசாலா இல்லன்னா சன்னா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பவுடர்ஸ் கிடைக்கும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பஞ்சாபி சோலே மசாலா எடுத்துருக்கேன். இப்ப இத நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே குக்கர்ல அந்த பேஸ்ட் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த மசாலாவோட சுண்டல வேக வச்சீங்கன்னா தான் வந்து இனிமே சூப்பரா இருக்கும். ஏற்கனவே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். காலையிலேயே ஊற வச்சு எடுத்திருந்தேன். ஸோ அத சேர்த்திட்டு இத மூடி வச்சுருங்க. இப்ப குக்கர மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நல்லா வெந்துரும். சைட் பை வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணது. இந்த ஆயில் கண்டெய்னர் பத்தி வந்து நான் ஏற்கனவே மீஷோ வீடியோல போட்டிருப்பேன். ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்றதுக்கு. இந்த மாரி சப்பாத்தி சுடும்போது, அதுக்கப்புறம் தோசை சுடும்போதெல்லாம் நம்ம தனியா ஒரு சின்ன கண்டெய்னர் வந்து ஆயில் எடுத்து ஊத்துறத விட இது வந்து நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. குக்கர் விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இனிமேல் நீங்க வந்து சன்னா மசாலா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.